கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்களை நேரடியாக உங்க வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாம் அறிந்திருக்கிறபடி இன்றைக்கு இந்திய தேசம் சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறதை கண்டு கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறேன். உங்கள் யாவருக்கும் தேவனின் அன்பு குடும்பத்தின் சார்பாக சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அற்புதம் செய்வாராக. இந்த சுதந்திர தினத்தன்று நீங்க வாழ்ற இடத்துல சுதந்திரமா வாழ கர்த்தர் வழிகளை திறப்பாராக. நீங்க தொழில் பண்ற இடத்துல சுதந்திரமா தொழில் பண்ண கர்த்தர் உதவி செய்வாராக. நீங்க வியாபாரம் பண்ணுகிற இடங்களில சுதந்திரமாய் வியாபாரம் பண்ண கர்த்தர் உதவி செய்வாராக. நீங்க ஊழியம் செய்கிற இடங்களிலே சுதந்திரமாய் ஊழியம் செய்ய கர்த்தர் வழிகளை திறப்பாராக. உங்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளிலே நீங்கள் சுதந்திரமாய் படித்து நல்ல பட்டம் பெற்று நல்ல பெயரையும் புகழும் வாங்க கர்த்தர் உதவி செய்வாராக. நான் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நன்மை செய்வார். சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்த களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த சுதந்திர தினத்தன்று தேசத்தின் குடிமக்களாகிய உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே பயப்படாத. நீ பயப்படுறதுக்கு எதுவா ஒன்றும் நடக்காது. இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, இது பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, இதுல ஃபெயில் ஆயிட்டேன்னா என்ன பண்றது, இந்த வயசுல மட்டும் எனக்கு இந்த வேலை கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் ஏஜ் பார் ஆயிடுமே, அப்படியெல்லாம் நிறைய பேர் நிறைய மன குழப்பத்தோட இருக்கிறீங்க. ஆண்டவர் பயப்படாத, முதல்ல தைரியமா இரு. உனக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உன்னை போஷிக்கவும் எனக்கு தெரியும், உன்னை உடுத்தி அழகு பார்க்கவும் எனக்கு தெரியும், உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்யவும் எனக்கு தெரியும். அதனால நீங்க பயப்படாதீங்க. பயம் ஒரு அவிசுவாசத்திற்கு அடையாளம். பயப்படாதீங்க. மாறாத ஆண்டவர் சொல்றாரு, மகிழ்ந்து களிகூறு, ஹாப்பியார். இந்த இந்திய தேசத்திற்கு சுதந்திரம் கிடைக்கும் பொழுது மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தாங்க யோசித்து பாருங்க. ஆங்கிலேயருடைய அடிமைத்தனத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையில இருந்தாங்க. என்னைக்கு சுதந்திரம் கிடைச்சோ அன்னிலிருந்து அவங்க மகிழ்ந்து களி கூர்ந்தார்கள். அதே போல இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தெய்வீக மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு விடுதலை மன ரீதியாக சரீர பிரகாரமாக ஆவியிலே கர்த்தர் உங்களுக்கு தருவாராக நான் ஆசீர்வதிக்கிறேன். மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். குடும்பத்துல நிறைய நல்ல காரியங்கள் நடக்க போகுது. பெரிய பெரிய கடன்களை பார்த்த வருஷத்திற்கு சரியாக இனி பெரிய பெரிய வருமானங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். பெரிய பெரிய அவமானங்களை சந்தித்த வருஷங்களுக்கு சரியாக இனி பெரிய பெரிய பெயரையும் புகழையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சோ சின்ன காரியம் கூட நடக்கலையே அப்படின்னு அழுதுட்டு இருக்கிறீங்க, கர்த்தர் இன்னைக்கு பிறகு பெரிய காரியங்களை செய்வார். சிலர் யோசிக்கிறீங்க, என் பிள்ளை வாழப்போன இடத்துல அவளுக்கு ஒரு சுதந்திரமே இல்லை, அடிமையா வச்சிருக்காங்க, பிடிச்சு வச்சிருக்கிறாங்க, ஒரு அடிமையை போல வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறா அப்படின்னு கண்ணீரோட இருக்கிறீங்களா? இன்னைக்கு அவ இருக்கிற இடத்துல அவளுக்கு சுதந்திரம் அளிக்கப்படுகிறது. அவளுடைய புருஷன் வீட்டுல, அவங்களுடைய மாமியார் வீட்டுல கர்த்தர் அவளுடைய இருதயத்திலே பேசி காரியங்களை நடப்பிக்க பண்ணுவார். ஒருவேளை சிலர் சொல்லுவாங்க, குடியிருக்கிற பட்டணத்துல நான் ரொம்ப பயத்தோட இருக்கிறேன், யாருமே என்கிட்ட பேசல, யாருமே என்கிட்ட முகம் கொடுத்து பேசுறது இல்லை, இப்படியெல்லாம் சொல்லி ஒருவேளை இருந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உன் சத்துருக்கள் கூட உன்னிடத்துல சமாதானமாய் வரும்படி கர்த்தர் உதவி செய்வார். சோ பெரிய நல்ல காரியங்கள், சுப காரியங்கள், சுக காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. கர்த்தருக்குள்ள களி கூறுங்க. கர்த்தர் நல்லவர். இப்போ நல்ல சாட்சியை கேட்கலாமா? பிரதர் கிளென் ராஜ் ஆடாம், என்னுடைய சொந்த குடும்பத்தினரே என்னை வெறுத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார்கள். எனக்கு வேலையும் இல்லை, கையில் பணமும் இல்லாமல் மிகவும் கடினமான காலகட்டத்தை கடந்து சென்றேன். நண்பர்களும் உதவி செய்வதை நிறுத்திவிட்டார்கள். தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் பல முறை எனக்கு ஏற்பட்டது. இப்படிப்பட்ட சமயத்தில் ஒரு நாள் இரவு யூடியூப் வழியாக சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வழங்கிய தேவ செய்தியை கேட்டேன். அந்த செய்தி எனக்கு மிகவும் பெரிய ஆறுதலையும் நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் தந்தது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கேட்க ஆரம்பித்தேன். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஜெபிக்கும் போது அவருடன் இணைந்து கண்ணீரோடு பாரப்பட்டு ஜெபித்து வந்தேன். அதன் பிறகு மிகவும் தீவிரமாக வேலை தேடினேன். கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு பெங்களூரில் நல்ல ஒரு வேலை கிடைத்தது. என்னுடைய சம்பளத்தை கொண்டு கடன் கொடுத்தவர்களுக்கு பணத்தை
திருப்பி கொடுத்து கடன் முழுவதையும் அடைத்து விட்டேன். இப்பொழுது பொருளாதார ரீதியாகவும் மிகவும் சுதந்திரமாக இருக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் சகோதரர் ஸ்டீபன் அவர்கள் யூடியூப் வழியாக வழங்கும் தேவ செய்தியும் ஜெபமும் என்னை இன்றைக்கு உயிருடன் வாழ வைத்திருக்கிறது. கர்த்தருக்கு நன்றி. அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த சுதந்திர தினத்தன்று ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிறையிருப்பு திரும்புவதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். பாவம் என்கிற சிறையிருப்பிலேயோ, வியாதி என்கிற சிறையிருப்பிலேயோ, கடன் என்கிற சிறையிருப்பிலேயோ இவர்கள் இருந்தால் இன்றைக்கு இந்த சிறையிருப்பை திருப்பி இவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து இனி சுதந்திரமாய் குடும்பத்திலே நடமாட வாழ, சுதந்திரமாய் ஊழியம் செய்ய கர்த்தரின் பிள்ளைகளுக்கு வழிவாசல்களை திறந்து தாரும். மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னீரே. எல்லா பயத்தின் ஆவிகளை அப்புறப்படுத்தி தைரியத்தின் ஆவியினால நிரப்பி நல்ல மனம் மகிழ்ச்சியின் அபிஷேகத்தை இவர்கள் மேல போட்டு என்னை மகிழ்ந்து களிகூற, கர்த்தர் செய்கிற பெரிய காரியங்களை இனி பட்டியல் போட்டு சாட்சி சொல்ல இவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவீராக. ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட வழிகளை நீர் திறந்து தருவீராக. பிறந்த நாள், திருமண நாளை இன்றைக்கு நினைவு கூறுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு திசை கண்ணோக்கி பாரும். உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்கிற மங்கள வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.